Good morning, one and all. Today, we will be discussing about recent advancements of India in scientific research. போன செஷன்ஸில் சயின்டிஃபிக் ஃபீல்டில் இந்தியாவுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். 2014 இந்தியாவுடைய ரிசர்ச் இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி ஆஃப் 2003 இந்தியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதாவது R&D செக்டாரில் இருந்து ஜிடிபியை 2% அப்படின்னு அந்த த்ரெஷ்ஹோல்ட் வச்சுருந்தாங்க. இந்த 2% ஜிடிபி 2007 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டோட தே ஒர்க்ட் அவுட். பட் தட் வாஸ் நாட் பாசிபிள். ஸோ 2007 அப்புறம் இட் வாஸ் டேட்டட் பேக் டு 2018. 2018 இருந்ததை இன்னும் the target date was set to 2022. இப்போ 2020 இந்தியாவுடைய நியூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி டிராஃப்ட் பண்ணும்போது they have recommended to push back the date to 2030. ஸோ இவ்வளவு நாட்களாக நம்மளுடைய அந்த R&D டிபார்ட்மெண்ட் ஆர் R&D செக்டர் மூலமாக 2% ஜிடிபியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலை. that is the present status of research in India. இந்த ரிசர்ச்சுக்கு வரக்கூடிய பீப்புளுடைய ப்ரப்போர்ஷன் நம்ம பார்த்தோம்னா 1990 10,000 பர்சன்ஸில் 1% ரிசர்ச்சுக்கு போகிறதா இருந்த அந்த ப்ரப்போர்ஷன் 2018 ஜஸ்ட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10,000 பர்சன்ஸில் 11% தான் ரிசர்ச்சுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதே சூழ்நிலை சைனாவில் எப்படி இருக்குன்னா 10,000ல் 50 பீப்புள் ஆர் இன்டு ரிசர்ச், ஜப்பானில் 130 பீப்புள், சவுத் கொரியாவில் 180 பீப்புள் ஆர் இன்டு ரிசர்ச். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிக்ளைனிங் ப்ரப்போர்ஷனில் தான் இந்தியாவில் ரிசர்ச் போயிட்டுருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஹர்டல்ஸ் we are also able to achieve something. We are also able to contribute something to the world of science. இன்னைக்கு செஷனை நம்ம ரெண்டு பகுதிகளாக, ரெண்டு பார்ட்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the problems faced or the challenges faced by the research field in India. ஏன் நம்மளால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியல? What are all the hurdles we are meeting? அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தென் செகண்ட் பார்ட்டில் what are all the achievements we have done so far recently. 2018 இயர் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த வருடத்தில் நிறைய சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கோவிட் ரிசர்ச். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கோவிட் ரிசர்ச் பார்க்க போகிறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் கோவிட் ரிசர்ச், வாட் ஆர் ஆல் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் வாட் ஆர் ஆல் த contributions of Indian scientists to the world? Medicine, agriculture, engineering, environmental research, in the எல்லா fieldsலையும் we will see some of the achievements that Indians have given to the world. So we will move on to the session. Scientific researchல இந்தியாவுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ஸில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம ஃபார்வர்டாக போயிருக்கோம், இதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2014 மெயின்ஸில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. சயின்டிஃபிக் ரிசர்ச் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இஸ் டிக்ளைனிங் பிகாஸ் அ கெரியர் இன் சயின்ஸ் இஸ் நாட் ஆஸ் அட்ராக்டிவ் ஆஸ் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன்ஸ், engineering or administration, and the universities are becoming consumer oriented, critically comment அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 2014 இருந்து தான் ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு பெரிய டிக்ளைன் இருக்கிறதா நிறைய ரிப்போர்ட்ஸ் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஏன் அது டிக்ளைன் ஆகிட்டுருக்கு, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது ஒரு ஆர்டிக்கல் which was entitled India has reached watershed for science and innovation.
நம்ம வாட்டர் ஷெட்டுன்னு எதை சொல்லுவோன்னா ஒரு முக்கியமான பீரியட் மற்ற டைம்ல இருந்து வேறுபட்டு இந்த பர்டிகுலர் டைமில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடந்திருக்கணும். அதை தான் நம்ம வாட்டர் ஷெட்டுன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்தோன்னா அந்த கண்டென்ட்டில் அவ்வளோ பாசிட்டிவ் வேல எழுதப்படல. தோ போத் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஹவ் பீன் கமெண்டட், மெஜாரிட்டி எப்படி இந்தியாவில் ரிசர்ச் ஃபெயில் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2015 to 2020 அந்த பீரியடை வாட்டர் ஷெட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இனோவேஷன் இன் இந்தியா அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாட் தே ஆர் டெல்லிங் இஸ், கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்குது, நிறைய பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. முக்கியமான எமர்ஜிங் ஃபீல்ட்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இங்கே டெவலப் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் it didn't flourish out as expected. First reason என்ன சொல்கிறாங்கன்னா, persistent shortage of well-trained scientists and engineers. Scientists and engineers இருக்கிறாங்க, பட் இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில் நல்லா ட்ரெயின் ஆகி ஃபர்தராக இன்னோவேட்டிவ் வேலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ட்ரெயின்டு சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக ஷார்ட்டேஜாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. That is one thing. Second is insufficient domestic investment. R&D டிபார்ட்மெண்ட்டில் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், லோக்கலாக டொமஸ்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது போதுமான அளவு இல்லை. இதனால் என்ன ஆகுது, ரிசர்ச் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. செய்யப்படுற ரிசர்ச்சோடைய ப்ராடக்ட்ஸும் பேட்டன்ட் ஆகிறதில்ல. மெய்ட் பி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ், யூனிவர்சிட்டிஸ், இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக அந்த ரிசர்ச்சை எடுத்துகிட்டு போகிறதில்ல அப்படின்னு நியூலி ரிலீஸ்ட் யுனெஸ்கோ சயின்ஸ் ரிப்போர்ட் இஸ் ரிப்போர்ட்டிங். இப்போது இந்த ஆர்டிக்கிள் 2021 ஜூனில். அப்போ திஸ் இஸ் த ப்ரெசன்ட் சினாரியோ ஆஃப் இந்தியா. இந்தியா இந்த ரிசர்ச்சுக்கு போடுற எஃபர்ட்ஸ் தே ஆர் நாட் அப் டு த மார்க் அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அந்த டார்கெட் இயர்ஸை தள்ளி போட்டுட்டே வரும், பிகாஸ் வி ஆர் அன்ஏபிள் டு அச்சீவ் தட். இப்போ வரைக்கும் பாஸ்ட் 2 டெக்கேட்ஸாக 0.75% ஆஃப் ஜிடிபி தான் நம்மளால் கெயின் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ரேஷியோ, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஜிஇஆர்டி டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தோன்னா இந்த BRICS குரூப் ஆஃப் நேஷன்ஸ், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த BRICS குரூப் ஆஃப் நேஷன்ஸ்லேயே இந்தியா ஹேஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஜிஇஆர்டி ஜிடிபி ரேஷியோஸ் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த யுனெஸ்கோ சயின்ஸ் ரிப்போர்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிள், த ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம் ஃபார் ஸ்மார்ட்டர் டெவலப்மெண்ட். இந்த ஆர்டிக்கிளில் தான் இந்தியாவுடைய ரிசர்ச் இன்டென்சிட்டி பற்றி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் there are also certain key strengths for India. ஒன்று சாலிட் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நம்ம ஏற்படுத்தி இருக்கிற இந்த SDGs, பர்டிகுலர்லி இந்த ஃபீல்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இனோவேஷனில் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது. தென் சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் 2015 நம்ம பார்க்கும்போது நிறைய ரிசர்ச்சஸ் போயிட்டு இருக்கிற ஜப்பான்லேருந்து வர்ற பப்ளிகேஷன்ஸை விடவும் இந்தியாவிலேருந்து பப்ளிஷ் ஆகிற பேப்பர்ஸ் அதிகமாக இருக்குது. சில ப்ரிடாமினன்ட் ஃபீல்ட்ஸில், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், ஹெல்த் அண்ட் சஸ்டெயினபிள் எனர்ஜியில் குளோபல் ஆவரேஜில் இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸை விடவும் இந்தியன் ரிசர்ச்சஸோட பப்ளிகேஷன் அதிகமாக இருக்குது. கிளைமேட் ரெடி கிராப்ஸில் குளோபல் ஆவரேஜை விட 3 times அதிகமாக இருக்குது. மெடிசின்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ஃபார் டியூபர்குலோசிஸ், ட்ரெடிஷ்னல் நாலேஜ், வாட்டர் ஹார்வெஸ்டிங், தென் மெயின்டைனிங் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், இதிலெல்லாம் குளோபல் ஆவரேஜை விட 2 times அதிகமாக இருக்குது. தென் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் ஆர் பப்ளிஷிங் பிட்வீன் 1.5 and 1.8 times more than the global average on smart grid technologies, photovoltaics,
biofuels and biomass and wind turbine technologies. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் எல்லாமே இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் ஆர் பப்ளிஷிங் வெரி குட் பேப்பர்ஸ் இன் ரினவுண்ட் ஜேர்னல்ஸ். தென் சஸ்டெயினபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற க்ரோயிங் ரிசர்ச் ஃபீல்டில் 2012-15 754 பேப்பர்ஸ் தான் இந்தியாவிலேருந்து இருந்தது. அதே இது இப்போ 16 to 19 பார்த்தோன்னா 2989 பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இட் ஹாஸ் குவாட்ரிப்ளேட்டட், 4 times அதிகமாகிடுச்சு. கிரேட்டர் பேட்டரி எஃபிஷியன்சியில் இருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ் இதே பீரியடில் 3 times அதிகமாகிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தட் we can develop electric cars in India. இதுதான் கொஞ்சம் நமக்கு கன்சோலிங்காக இருக்கக்கூடிய டேட்டா. இந்த ரிசர்ச் இன்டென்சிட்டி இந்தியாவில் ஏன் டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸை இந்த ஆர்டிக்கிளில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஸ்டெம்னு சொல்கிற இந்த 4 ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஆர்என்டியில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, பட் ஜிடிபியில் ஆர்என்டி கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகலை. தென் ஃபாரின் மல்டிநேஷ்னல்ஸும் இந்தியன் என்டர்பிரைசஸும் தே ஆர் ஸ்பெண்டிங் மோர் ஆன் ஆர்என்டி, பட் ஓவராலாக ரிசர்ச் இன்டென்சிட்டி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. டொமஸ்டிக் பேட்டன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு அதிகமாக இல்லை, இட் ரிமைன்ஸ் லோ. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை இந்த சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் டிகிரி ப்ரோக்ராம்ஸில் என்ரோல் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. பட் வென் வி திங்க் ஆஃப் த ஃபியூச்சர், லோ எம்ப்ளாயபிலிட்டி ஆஃப் கிராஜுவேட்ஸ் இருக்குது. இப்போது 2014 34%னா 2019 49% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் வாட் அபவுட் த ரிமைனிங் 51%? தே ரிமைன் ஜாப்லெஸ். அப்போது எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட கீ கன்சர்ன். நிறைய ஸ்கீம்ஸும் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், இட் எய்ம்ஸ் டு ட்ரெயின் அரவுண்ட் 400 million people by 2022. இது எல்லாத்தையும் தாண்டி கூட we face difficulties. Then fears about the prospect of automation displacing jobs. இது நம்ம மெஷினரியை யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மேன் பவர் டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்தியாலையும் ஜாப்லெஸ் க்ரோத் ஹாவ் ஸ்டார்டட் இன்க்ரீஸிங் சின்ஸ் 1991 பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோமேஷன். மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அந்த அளவுக்கு இந்த ஆட்டோமேஷன் ஒரு த்ரெட்டாக இல்லை. பட் டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் ஆகிட்டு போக போக அங்கேயும் ஆட்டோமேஷன் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கேயும் இந்த ப்ராப்ளம் ப்ரிவேல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. This is another interesting article which asks, where are the gutsy girls of Indian science? They could help us against next pandemic. இது என்ன கொஸ்டின் பண்ணுதுன்னா, ஏன் கேர்ள்ஸ் வந்து அவ்வளோவா ரிசர்ச் ஃபீல்டில் இல்லை? இருக்கிறாங்க, பட் நாட் அப் டு த மார்க். வை? பிகாஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் மோட்டிவேட்டட் இன் தட் வே அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கிள் தே ஹாவ் பப்ளிஷ்ட். This is the data of the Hindu data team telling women researchers had fewer opportunities for research due to family obligations and caregiving duties. இது லாஸ்ட் மந்த், லாஸ்ட் வீக் ரொம்ப ரீசெண்டாக வந்த ஒரு டேட்டா. இந்த 2 ஆர்டிகிள்ஸ்லையும் இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி வாட் we can tell is women, especially of the younger cohort, had comparatively fewer opportunities for research and publication. இந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளவு ரிசர்ச் பேப்பர்ஸ் men and women பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேஷியோ வச்சு தான் they have put this, and it tells that women have fewer opportunities. Then UNESCO study telling cracking the code, girls and women's education in STEM. அதாவது நம்ம இப்போ பார்த்த சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இந்த எஜுகேஷனில்
girls and women part எப்படி இருக்கு? And it notes that only 35% of these STEM students in higher education are women, with further gender disparities within scientific disciplines. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோல women should be encouraged to take part in research by showing them good examples. ஏற்கனவே சாதிச்சிருக்கக்கூடிய விமனை நல்ல ரோல் மாடல்ஸாக எடுத்துட்டு விமன் ரிசர்ச்சுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கும். அண்ட் தே ஹவ் கிவன் 2 எக்ஸாம்பிள்ஸ், கே சுமதி அண்ட் நீதா பட்டேல். கே சுமதி லீட்ஸ் R&D at Bharat Biotech and she was instrumental in the development of Covaxin, which is India's first indigenous COVID vaccine. Then Neeta Patel, அவங்க வந்து அமெரிக்கன் பயோடெக் ஃபர்ம் நோவாவேக்ஸ் உடைய வேக்சின் டெவலப்மெண்ட் ஹெட், அண்ட் ஷீ had a vital role in the development of Novavax COVID-19 vaccine. இப்படி women, though they play important role in researches, அந்த ரேஷியோ இஸ் லெஸ் அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கு. Hope you remember Biba Chaudhary, achievement of Indians in the field of physics பார்க்கும்போது the invisibilized physicist who could have won a Nobel அப்படின்னு இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் we discussed. அப்போவும் வந்து ஒரு பெரிய ஜெண்டர் டிஃப்ரென்சியேஷன் இருந்தது. ஒரு சில renowned scientists பர்டிகுலர்லி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கவே இல்லை. தட் வாஸ் நாட் ஃபார் எனி அதர் ரீசன், பட் அவங்களால அதை கண்டினியூ பண்ண முடியாது, சீக்கிரமே மேரேஜ் ஃபேமிலி அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும், ரிசர்ச்சை பர்சிஸ்டன்ஸாக கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக நிறைய ரெனவுண்ட் சயின்டிஸ்ட் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலை. அந்த டைம்லையே ஷீ வாஸ் அ பர்சன் ஹூ ஓவர்கம் ஆல் த ஹர்டில்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் மச் to the field of science. Okay, இப்போ second part we will move on, scientific achievements of India in certain fields. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் நேஷ்னல் டெவலப்மெண்ட், அப்புறம் நேஷ்னல் எக்கனாமிக் க்ரோத் வர்சஸ் டெக்னாலஜி, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ், இந்த டாபிக்ஸில் எல்லாமே ரொம்ப ரீசண்டான சில அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அது போக கொஞ்சம் ஏர்லியராக, அதாவது ரீசன்ட் 5 இயர்ஸில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்ட் அச்சீவ்மெண்ட்ஸை இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் என்ஜினியரிங், ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ், என்விரான்மெண்டல் ரிசர்ச், அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிசன். அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் சயின்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் மேத்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அது நம்ம பார்க்கும்போது ஒரு 7 சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூஷன்ஸை, topmost scientific achievements of India in 2020 பார்த்தோம். ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் ஐ எம் ஜஸ்ட் ரிஃப்ரெஷிங் இட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் தென் கண்டினியூ. ஏன்னா இதுவும் இந்த தலைப்பு கீழே வர்றதுனால ஐ தாட் ஐ ஜஸ்ட் மென்ஷன் தெம். இதில் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் என்ஜினியரிங் ஃபீல்டில் இது 2020 நடந்தது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூவல் கார். இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பவர்ட் காரோடைய ட்ரையல்ஸை இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறதுனால இட் எலிமினேட்ஸ் தி யூஸ் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ் அண்ட் அகெயின் இது எமிட்ஸ் ஒன்லி வாட்டர். அப்போது ஹார்ம்ஃபுல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் ஒன் அச்சீவ்மெண்ட். தென் பில்டிங் பிரிக்ஸ் ஆன் மூன். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் இஸ்ரோவும் சேர்ந்து தே ஹவ் டெவலப்ட் அ சஸ்டெயினபிள் ப்ராசஸ் ஃபார் மேக்கிங் பிரிக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் த மூன். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, லூனார் சாயில், அதாவது மூனில் இருக்கக்கூடிய சாயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாக்டீரியாவையும் குவார் பீன்ஸ், கொத்தவரங்காயையும் யூஸ் பண்ணி அந்த சாயிலை ஹார்டன் பண்ணுறாங்க டு மேக் பிரிக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்யூச்சரில் மூனில் ஹேபிடேஷன் ஏற்பட்டதுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தென் த ஹியூமனாய்ட் வியோமித்ரா, ஹியூமன் ஸ்பேஸ் மிஷனான ககன்யானில் இந்த வியோமித்ரா தான் டெஸ்ட் ஃப்ளைட்டில் போக போகுது. அண்ட் ஷீ இஸ்
half humanoid. She's having head and 2 hands as well as trunk of the body, upper part of the body. Lower limbs கிடையாது. Before real astronauts go, this humanoid will detect and warn any environmental changes. Then camera that does not need focus. This camera uses a single lens about 1/1000th of an inch thick. Then about the X-ray signature of boundary around black holes. Indian scientists have found a distinctive signature of cosmic rays to identify the boundary around black holes. இந்த boundary தான் separates them from other objects in the cosmos like neutron stars. Then Earth observation satellite. ISRO restarted its satellite launch operations to put the Earth observation satellite and 9 other foreign satellites into the orbit. Then Rajachari to go to space. இந்த 7 நம்ம பார்த்தோம். These are considered to be the recent advances in the field of engineering. Plus one more is the world's thinnest material with novel technique. நானோடெக்னாலஜியில் கிராஃபினுடைய டிஸ்கவரி ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருந்தது. அதில் இருந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் நானோ டெக்னாலஜி, நானோ மெட்டீரியல்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸில் போயிட்டே இருக்குது. இந்தியாவில் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர், இங்கே ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டெவலப்ட் அ மெட்டீரியல் தட் இஸ் 100,000 times thinner than a sheet of paper. இவங்க ஒரு 2 dimensional மெட்டீரியல் சிந்தசைஸ் பண்ணாங்க. தட் இஸ் ஜஸ்ட் 1 nanometer திக். நம்ம ஹேர், நம்ம முடி 80,000 nanometerன்னு சொல்கிறாங்க. நம்மளோட அந்த ஒரு முடியோடைய திக்னஸ் எவ்வளோ இருக்கும், அதுவே 80,000 nanometer இருக்குதான். அப்போ 1 nanometerங்கிறது எவ்வளவு தின்னாக இருக்கணும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியும். அந்த 2 dimensional நானோ மெட்டீரியலுக்கு அவங்க யூஸ் பண்ண காம்பவுண்ட் மெக்னீஷியம் டைபோரைட் விச் இஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் போரான். அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு அந்த பிக்சரில் இருக்குது. இந்த போரான் ரிச் நானோ ஷீட்ஸை ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. பை டிசால்விங் திஸ் போரைட் காம்பவுண்ட் இன் வாட்டர் அண்ட் தென் letting it to recrystallize for particular time. அதெல்லாம் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் செட் டு பி வேர்ல்ட்ஸ் தின்னஸ்ட் மெட்டீரியல் சோஃபார். இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மெட்டீரியல்ஸில் இது தின்னஸ்ட் மெட்டீரியல்னு கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்டரிஸில் இருந்து அல்ட்ராவயலட் அப்சார்பிங் ஃபிலிம்ஸ் வரைக்கும் இதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்க முடியும் அப்படின்னு they claim. Then the achievements of Indians in Stone Age tools. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் சில ஸ்டோன் ஏஜ் டூல்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் செய்யப்பட்ட ஜெனட்டிக் ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வாஸ் ப்ரெசன்ட் இன் இந்தியா அரவுண்ட் 385,000 years ago. ஆஃப்ரிக்காலேயும் யூரோப்லேயும் இந்த கல்ச்சர் டெவலப் ஆன அதே டைம், ஏறக்குறைய அதே டைமில் தான் இங்கேயும் அது இருந்திருக்கு. இப்போ இந்த டிஸ்கவரி, இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற அந்த தியரியை சேலஞ்ச் பண்ணுது. ஏன்னா அப்படி வந்திருந்தா 125,000 years ago ஆர் அதுக்கும் பின்னாடி தான் அது வந்திருக்க முடியும். ஆனால் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற டூல்ஸ் they tell that they were present in India 385,000 years ago. So it pushes back the period when populations with this middle Paleolithic culture were living in India. இதே மாதிரி நார்த்தில் ஒரு பாப்புலேஷன் ஜெனட்டிக் ஸ்டடி மூலமாக they have found that Rors who inhabit modern Haryana, இண்டஸ் வேலி டெவலப் ஆகிட்டு இருந்தப்போவே, தட் இஸ் டூரிங் த பிரான்ஸ் ஏஜ், அப்போவே they have come to the Indus Valley அப்படின்னு அதை ரிவீல் பண்ணியிருக்கு. அண்ட் ஸோ இட் கோஸ் வெல் வித் த வெஸ்ட் யூரேஷியன் ஜெனட்டிக் ஆன்செஸ்ட்ரி. இப்படி இந்த ஸ்டோன் ஏஜ் டூல் ஸ்டடி த்ரூ ஜெனட்டிக் ரிசர்ச் இதுவும் இந்தியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் there are certain milestones in environmental research. Green technique can address plaster of Paris pollution. CSIR NCL, அதாவது நேஷ்னல் கெமிக்கல் லெபார்டரி விச் இஸ் பேஸ்ட் அட் புனே, இங்கேருந்து ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட்
they developed a technique that helps in the recycle of plaster of Paris waste from hospitals. ஹாஸ்பிட்டல் அது வரக்கூடிய இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் இக்கனாமிக் வேயை இந்த டெக்னிக் நமக்கு கொடுக்குது. இந்த டெக்னிக் வந்து வேஸ்ட்டை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதோட அதை யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸாகவும் மாற்றுது. லைக் அமோனியம் சல்ஃபேட் அண்ட் கால்சியம் பைகார்பனேட். வாட்டர் பாடிஸில் இமர்ஸ் பண்ணப்பட்ட ஐடல்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த பிஓபிஸ், அதாவது பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸையும் டிஸ்இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The next is about computing capacity for weather forecasting gets a boost. Indian Institute of Tropical Meteorology, that is IITM, அதோடைய வெதர் ஃபார்காஸ்டிங் அண்ட் கிளைமேட் மானிட்டரிங் உடைய கம்ப்யூட்டிங் கெப்பாசிட்டியை அப்கிரேட் பண்ணிச்சு. ஸோ அதோடைய டோட்டல் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஹெச்பிசி பவர் வந்து 6.8 petaflop வரைக்கும் ஹையர் ஆயிருக்கு. ஸோ நவ் இந்தியா ஹஸ் ரோஸ் டு த 4th position next to UK, Japan and USA in terms of high capacity for HPC. அதில் வந்து 4th பொசிஷனுக்கு இந்தியா ரைஸ் ஆயிருக்கு, which is a resource for weather and climate purposes. Then another achievement is Space Weather Warning Model rules out mini ice age. Indian Institute of Science, Education and Research, IISER, Kolkata, they have dismissed the speculation that the upcoming sunspot cycle is going to be stronger. இப்போ சன்ஸ்பாட்டுங்கிறது சன்னோடைய ஃபோட்டோஸ்பியரில் சுற்றி இருக்கிற ஏரியாஸை விட கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற ஸ்பாட்ஸ் தான் நம்ம சன் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சன்ஸ்பாட் சன்னுடைய ஆக்டிவ் ரீஜியன்ஸுக்கு உள்ளாடி அப்பியர் ஆகும், யூஸ்வலி இன் பேர்ஸ் வித் ஆப்போசிட் மேக்னெட்டிக் பொலாரிட்டி. அதோடைய நம்பர்ஸ் தே வேரி அக்கார்டிங் டு த அப்ராக்சிமேட்லி 11 year சோலார் சைக்கிள். ஸோ சோலார் சைக்கிளை பொறுத்து எவ்வளவு சன்ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது வேரி ஆகும். இது 2018 ஒரு மைல்ஸ்டோன் ரிசர்ச். அந்த டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த சன்ஸ்பாட் சைக்கிள் 25 என்ன எல்லாரும் ஸ்பெக்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா, வரக்கூடிய அந்த சன்ஸ்பாட் சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ISER, கொல்கட்டா, they have developed a model, ஸ்பேஸ் வெதர் வார்னிங் மாடல். அதை பேஸ் பண்ணி அவங்க சில கால்குலேஷன்ஸ் செய்தப்போ they came to a conclusion that the coming sunspot cycle is not going to be that much stronger. போன சைக்கிளுக்கு சிமிலராகவோ இல்லைனா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரீமாவோ இருக்க முடியுமே தவிர ரொம்ப சிவியராக இருக்க போகிறதில்ல அப்படின்னு தே ப்ரப்போஸ்ட். 2019 அது முடிஞ்சு இப்போ நம்ம அந்த சைக்கிளில் என்டர் ஆயிருக்கோம். லெட்ஸ் see whether their prediction is coming true. பட் தே கிளைம் அந்த மெத்தடை வந்து நம்ம ஒரு டெக்கேடுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். வரப்போகிற சன்ஸ்பாட் சைக்கிள் ஆக்டிவிட்டி எவ்வளவு ஸ்ட்ரென்த்தில் இருக்க போகுது, எவ்வளவு பீக் லெவலுக்கு போக போகுது, இதெல்லாம் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் என்விரான்மெண்டல் ரிசர்ச், சிக்கிம் கெட்ஸ் a real-time landslide warning system. நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய சிக்கிம் டார்ஜிலிங் பெல்ட்டில் இந்த ரியல் டைம் லேண்ட்ஸ்லைட் வார்னிங் சிஸ்டம் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் ஏரியா இஸ் ஹைலி சசப்டிபிள் டு லேண்ட்ஸ்லைட். இந்த வார்னிங் சிஸ்டமில் 200க்கும் அதிகமான சென்சர்ஸ் இருக்குது, which can measure geophysical and hydrological parameters like rainfall, earthquake, pore pressure, etc. 24 hours அட்வான்ஸாக இந்த சிஸ்டமால் நம்மளை வார்ன் பண்ண முடியும். திஸ் was set up by the researchers of Kerala-based Amrita University and Sikkim State Disaster Management Authority. Then we will move on to the achievements of Indians in agriculture. A gel that can protect farmers from toxic pesticides. பொதுவாகவே ஃபார்மர்ஸ் வந்து எந்த விதமான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸும் எடுக்காம தான் கெமிக்கல்ஸை ஃபீல்டில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. So they are often exposed to the toxicity of these pesticides. Scientists at the Institute for Stem Cell Biology and Regenerative Medicine, Bangalore,
they have developed a protective gel. அந்த ஜெல் வந்து பாலிஆக்சைன். அந்த பாலிஆக்சைன் ஜெல்லை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸை சேஃப் சப்ஸ்டன்ஸாக அது பிரேக் டவுன் பண்ணிடும். அண்ட் அகெயின் இந்த ஜெல், இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கின்ல டீப்பாக உள்ளே போகாமலும் பிரெயின், லங்ஸ் மாதிரிப்பட்ட ஆர்கன்ஸ்குள்ளாடி போகாமலும் பாதுகாக்குது. இந்த ரிசர்ச் குரூப் இஸ் அகெயின் பிளானிங் டு டெவலப் அ மாஸ்க். இப்போ இந்த ஜெல் வந்து எப்படி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணுதோ இதை மாதிரி ஒரு மாஸ்க் டெவலப் பண்ணி இந்த பெஸ்டிசைட்ஸை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக they are working upon. Next one is the gene editing applied to banana genome. We are more familiar with the term CRISPR and Cas9. This is a molecular scissor. இதை நம்ம ஜீன் எடிட்டிங் டெக்னிக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த CRISPR Cas9 யூஸ் பண்ணி நமக்கு எந்த ஜீன் வேண்டாமோ அதை நம்ம டெலீட் பண்ணவும் முடியும், எந்த ஜீன் வேணுமோ அதை இன்க்ளூட் பண்ணவும் முடியும். ஏதாவது ஜீனை வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் போர்ஷனை எடுத்துட்டு இன்னொரு போர்ஷனை வைக்கவும் முடியும். இந்த ஜீன் எடிட்டிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் அட் த நேஷனல் அக்ரி ஃபுட் பயோடெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் மொஹாலி தே ஹவ் எடிட்டட் த பனானா ஜீனோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃப்ரூட் கிராப்லையும் இப்படிப்பட்ட ஒர்க் செய்கிறது இதுதான் முதல் தடவை. பனானா வந்து இட் இஸ் த 4th most important food crop in India, next to wheat, rice and corn. இந்த ஜீன் எடிட்டிங் யூஸ் பண்ணி அதோடைய நியூட்ரிஷனல் குவாலிட்டி, அக்ரானமிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், தென் பேத்தஜன் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையுமே பனானாவில் நம்ம உருவாக்க முடியும். அப்படி ஒரு அப்ளிகேஷனை இந்தியன் சயின்டிஸ்ட் ஹவ் டன் டு பனானா ஜீனோம். இன்னொரு மைல்ஸ்டோன், டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ் வித் ரெடியூஸ்ட் ஆர்சனிக் அக்யூமுலேஷன் அண்ட் ஃப்ளவரிங் மஸ்டர்ட். ரைஸ் கிரெயின்ஸில் ஆர்சனிக் அக்யூமுலேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக researchers at Lucknow-based CSIR National Botanical Research Institute, they developed transgenic rice. இந்த transgenic rice-ஐ எப்படி உருவாக்குனாங்கன்னா they inserted a novel fungal gene. அந்த ஃபங்கஸ் ஜீன் ரைஸில் ஆர்சனிக் அக்யூமுலேட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும். அந்த டிரான்ஸ்ஜெனிக் ரைஸ் எப்படி உருவாக்குவாங்கன்னா இந்த ஃபங்கஸில் இருக்கக்கூடிய ஜீன் வார்சியம், அந்த பர்டிகுலர் ஜீன் எந்த புரோட்டீனை கோட் பண்ணுன்னா ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எந்த என்சைமை கோட் பண்ணுன்னா ஆர்சனிக் மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ இந்த சாயில் ஃபங்கஸில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் மெத்தில் டிரான்ஸ்ஃபரேஸுங்கிற என்சைமை கோட் பண்ணுற வார்சியம்ங்கிற ஜீனை ரைஸ் ஜீனோம்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிடுவாங்க. இப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ரைஸ் என்ன பண்ணும், ஆர்சனிக்கை உள்ள அக்குமுலேட் பண்ண விடாது. ஸோ திஸ் இஸ் த ஒர்க். அண்ட் ஒன் மோர் parallel work is TERI, School of Advanced Studies. They have developed an early flowering transgenic variety of mustard. This is another transgenic variety which has a capability to flower early. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி பீரியடை குறைக்கிறதுக்கான ஒரு ரிசர்ச் இது. So these both are on transgenic varieties made by Indians in agriculture. Then the contribution to medicine. நம்ம இப்போ இந்த செஷனில் COVID-19 ரிசர்ச் பார்க்கல. 2020-21 ரிசர்ச் பார்த்தோன்னா மெடிசனில் மெஜாரிட்டி ஆஃப் த ரிசர்ச் ஒர்க் இஸ் டன் ஆன் COVID-19. ஸோ அதை தனியாக நம்ம ஒரு செஷனில் பார்க்கலாம். இப்போது அப்பார்ட் ஃப்ரம் COVID-19 ரிசர்ச், what are all the achievements of Indians in medicine? ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறது மேக்ஸிமம் 2018-19 உடைய ஒர்க்காக தான் இருக்கும். டிஸ்கவரிஸ் டு டேக்கிள் ஜிகா, டெங்கு, ஜேஇ அண்ட் சிக்கன்குனியா, இந்த 4 வைரஸஸ்லையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கவரிஸ். நேஷ்னல் பிரெயின் ரிசர்ச் சென்டர் NBRC at Manesar, they have figured out cellular and molecular mechanisms that how Zika virus causes microcephaly. அதாவது Zika virus இன்ஃபெக்ட் பண்ணும்போது
பேபிஸில் ஹெட் சைஸை டிக்ரீஸ் பண்ணுது. ஸ்மால் ஹெட் சைஸ் இன் பேபிஸ், தட் இஸ் கால்ட் மைக்ரோசெஃபாலி. இந்த பர்டிகுலர் டிசீஸ்ட் கண்டிஷனை இந்த ஜிகா வைரஸ் உருவாக்குறதுக்கான செல்லுலார் அண்ட் மாலிகுலர் மெக்கானிசம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தே டிஸ்கவர்ட் தட் இந்த சிகா வைரஸ் ஹியூமன் நியூரல் ஸ்டெம் செல்ஸுடைய ப்ராலிஃபரேஷன் ரேட்டை அஃபெக்ட் பண்ணுது. நியூரல் ஸ்டெம் செல்ஸுங்கிறது ஸ்டெம் செல்ஸ் தட் டெவலப் இன்டு நியூரல் செல்ஸ், நம்மளுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான செல்ஸாக டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்ஸ், அதோடைய ப்ராலிஃபரேஷன் ஆர் மல்டிப்ளிகேஷனை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது இந்த ஜிகா வைரஸ். அதை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம பிரெயின் செல்ஸோடைய ஃபார்மேஷனை ப்ரீமெச்சூர் ஆக்கவோ இல்லைன்னா ப்ராப்பரான டெவலப்மெண்ட் இல்லாத நியூரான்ஸாவோ மாற்றிடுது. தட் இஸ் வை த பேபிஸ் பிகம் மைக்ரோசெஃபாலிக். இது ஜிகா வைரஸ் ஸ்டடி இந்தியாவில் நடந்தது. தென் ரிகார்டிங் டெங்கு அண்ட் ஜேஇ, ஜப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ், ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி ஃபரிதாபாத் ஒரு கீ ப்ரோட்டீன் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த ப்ரோட்டீன் it helps dengue as well as Japanese encephalitis viruses to replicate inside human body by inhibiting antiviral cytokines. ஜெனரலாக வந்து ஒரு pathogen, வைரஸோ பாக்டீரியாவோ எனி மைக்ரோப் when they enter into our body, நம்ம பாடி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுதான் நம்ம இம்யூன் ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய செல்ஸ் சில கெமிக்கல்ஸை லிபரேட் பண்ணும். எதுக்குன்னா அந்த பேத்தஜன்ஸோட ஃபைட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த சைட்டோகைன். வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது we call it ஆன்டிவைரல் சைட்டோகைன்ஸ். அந்த ஆன்டிவைரல் சைட்டோகைன்ஸ் இந்த பேத்தஜன்ஸோட ஃபைட் பண்ணிச்சுன்னா they will get destroyed. ஸோ இந்த பேத்தஜன்ஸ் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுது, இந்த ஆன்டிவைரல் சைட்டோகைன்ஸை இன்ஹிபிட் பண்ணி ஹியூமன் பாடியில் ரெப்ளிகேஷனை நடத்திட்டு இருக்கு. அது ரெப்ளிகேட் ஆகும்போது அதோடைய ப்ராசஸ் ஓவர்டேக் பண்ணும். இந்த ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கீ ப்ரோட்டீனை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இனி என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரோட்டீனை டம்மி பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ் ஆர் மெடிசின்ஸை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் டெங்கு அண்ட் ஜப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் வைரஸ். அப்புறம் சிக்கன் குனியாவை டிடெக்ட் பண்ணுறதுக்கு a group of researchers from Amity University, Noida, Jamia Millia Islamia University, Delhi and Maharishi Dayanand University, Rohtak. In the group of researchers, they have developed a biosensor using molybdenum disulfide nanosheets. இந்த பயோசென்சாரை யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் குனியாவை டிடெக்ட் பண்ண முடியும். Then faster diagnostic test for tuberculosis. Transnational Health Science and Technology Institute, Faridabad and All India Institute of Medical Sciences, New Delhi, they have jointly developed highly sensitive and rapid tests for the detection of tuberculosis infection. லங்ஸ்லையும் சரௌண்டிங் மெம்பரன்ஸ்லையும் டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ட் பண்ணுறது நமக்கு தெரியும். இப்போது கரண்ட் டெஸ்ட் வந்து தே யூஸ் ஆன்டிபாடிஸ் ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் தீஸ் பாக்டீரியல் ப்ரோட்டீன்ஸ். டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுற அந்த பாக்டீரியாவுடைய ப்ரோட்டீன்ஸுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஆன்டிபாடிஸை இப்போ இருக்கிற டெஸ்ட் டிடெக்ட் பண்ணுது. ஆனால் இந்த பர்டிகுலர் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தேட். இதில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பியூட்டம் சாம்பிள்ஸில் they do aptamer linked immobilized sorbent assay. எப்படி எலைசாங்கிறது என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் அசையோ அது மாதிரி இது வந்து அலைசான் டேர்ம் பண்ணியிருக்கிறாங்க, அப்டாமர் லிங்க்ட் இம்மொபிலைஸ்ட் சார்பன்ட் அசே. இட் ஆல்சோ யூசஸ் எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார் ECS. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த பாக்டீரியல் ப்ரோட்டீனை ஸ்பூட்டமில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆன்டிபாடிஸ் வச்சு நம்ம பண்ணுற டெஸ்ட் வில் டேக் டைம், ஆனால் இது வந்து ரொம்ப ரேப்பிடான டயக்னாஸ்டிக் டெஸ்ட்னு கிளைம் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அனதர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன்ஸ். Then they have developed a new tool for autism screening. நிறைய கேசஸில் ஆட்டிசமை வந்து ப்ராப்பராக டயக்னாஸ் பண்ண மாட்டாங்க.
ஆட்டிசம்னு கண்டுபிடிக்காம இட் இஸ் மென்டல் ரிட்டார்டேஷன் இல்லைன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆட்டிசம் ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணால் இட் கேன் ஹெல்ப் சில்ட்ரன் டு கெட் ரிட் ஆஃப் இட் ஆர் அட்லீஸ்ட் டு மேக் பெட்டர்மெண்ட். இதுக்காக scientists at the Government Medical College and Hospital, Chandigarh, they have developed an Indian tool for screening children for autism. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து Chandigarh Autism Screening Instrument, CASI. This is designed to help community health workers to carry out initial screening for autism. அப்போ இந்த பர்டிகுலர் சைல்டுக்கு இருக்கிற டிஸார்டர் ஆட்டிசம்னு சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட், அதுக்குரிய பெட்டர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை சீக்கிரமாக செய்து we can make the child better. Then hope for Alzheimer's and Huntington's. IISc பெங்களூரில் they have figured out the way memory deficit develops in early stages resulting in Alzheimer's disease. அதாவது Alzheimer's disease, we know it is a disease with the lack of memory. They have figured out the way எப்படி இது வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லே இந்த மெமரி டெஃபிஷிட் டெவலப் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னா ஃபிப்ரிலார் ஆக்டின் ஆர் எஃப் ஆக்டின் அப்படிங்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பிரேக் டவுன் ஆகிறது. ஏர்லி பிரேக்கிங் டவுன் ஆஃப் திஸ் புரோட்டீன் அது பிரெயினில் நடக்கும் பொழுது இட் டிஸ்ரப்ட்ஸ் த கம்யூனிகேஷன் அமங் நர்வ் செல்ஸ் தட் லீட்ஸ் டு மெமரி டெஃபிஷிட்ஸ். இந்த நாலெட்ஜை பேஸ் பண்ணி we can develop early diagnosis test so that அந்த ஃபுல் மெமரி லாஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பாக இது இருக்குது. Then the last one is scientists use silk polymer to develop artificial vertebral disc. நமக்கு ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுற இந்த வெர்டிபிரல் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு கம் பேக். ஏன்னா நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட்டும் நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுக்கான, உட்கார்றதுக்கான, நடக்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்குற இந்த வெர்டிபிரல் காலம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு வந்து இதில் டிஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் வெர்டிபிரல் டிஸ்க்குங்கிறது ரொம்ப ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருந்துட்டு இருக்குது. Scientists at IIT Guwahati, they have developed a silk-based bio-artificial disc that may find use in disc replacement therapy in future. In the vertebral disc synthesis, they have used silk polymer by using directional freezing technique. நம்மளுடைய ஹியூமன் டிஸ்கை இது அப்படியே மிமிக் பண்ணுது, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கூட சிமிலராக இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் யூஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் டிஸ்கோடைய காஸ்ட்டை இது குறைக்குது. இப்படி அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய இந்த சில்க் பாலிமர் ஆர்டிஃபிஷியல் வெர்டிபிரல் டிஸ்க் adds on to Indians' achievement in the field of medicine. These are some of the recent contributions of Indian scientists to the world. நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாமே பேப்பர் பப்ளிஷிங் அண்ட் ரிட்டன் ஒர்க் அந்த லெவல்லையே நிற்காம இட் ஷுட் கோ பியாண்ட் தட், அப்ளிகேஷன் ஓரியன்டாக காமன் பீப்புளையும் அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரீச் பண்ணுற மாதிரி த ப்ராடக்ட் ஷுட் ட்ராவல். அந்த ஒரு நிலை சீக்கிரமாக உருவாகும்னு நம்புவோம். தண்ணி வந்து ஒரு தேக்க நிலையில் இருக்கவே கூடாது. இருந்ததுன்னா அது இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக அதில் சேர்ந்து துர்நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். அட் த சேம் டைம் அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட அந்த தண்ணி இம்ப்யூர் ஆகாது. அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி ரிசர்ச் வந்து ஒரு தேக்க நிலையில் இருக்கவே கூடாது. இட் ஷுட் பி கோயிங் ஆன் ப்ரொசீடிங். பாசிட்டிவ் ரிசல்ட்ஸோ நெகட்டிவ் ரிசல்ட்ஸோ நம்ம வந்து அந்த ரிசர்ச் ப்ரொசீட் ஆகிட்டே போனாதான் நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட்ஸும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் இன்னும் ஃபர்தரான டெவலப்மெண்ட்ஸ்க்கு நம்ம போக முடியும். ஸோ வித் திஸ் கிரேட் ஆஸ்பிரேஷன் ஐ எண்ட் டுடேஸ் செஷன். இன்னொரு செஷனில் we will see about the COVID-19 researches going on in India.
Till then, stay safe and keep learning. Thank you.